குடும்பத்துக்குள்ள எனக்கு இதெல்லாம் செய்ய வரல, அது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, அது என்ன? சந்தோஷமான நிகழ்வுனா அழுதுட்டு தான் இருப்பேன். இந்த ஹாஸ்டல் அந்த இதுலயே வளர்ந்ததுனால நார்மலா வளர்ந்த பீப்புள் மாதிரி என்னால சந்தோஷமா வாழ முடியல. என்ன ஆச்சுன்னு, ஏன் சந்தோஷமா இருக்க வேண்டியது எங்க போச்சு உங்க சந்தோஷம்? இந்த படத்துல ஏதாவது ஒரு சீனை நினைச்சு என்னோட லைஃபோட நான் ஒற்றுமைப்படுத்திக்கிட்டு அதை அழுக ஆரம்பிச்சிருவேன். அப்ப இவங்க எந்த பழைய நினைவுகள் எல்லாம் விடணும்? அண்ணனோட இழப்பு, அண்ணனோட இழப்பை மறக்கணும். அண்ணனின் நினைவுகளிலிருந்து வெளியில வரணும். மாறிடுறேங்க சார். இன்னும் மாறலைங்கிறது அப்ப ஃபேக்ட். ஆமாங்க சார். அப்போ 9 வருஷம் ஒருத்தர் மாறலை அப்படின்னா அது சிரமமாக கூட இருக்கலாம். அந்த இமோஷன்ஸை கூட நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இழந்து போன அவரை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தா சமகாலத்தில் ஒருத்தர் இறந்துக்கிட்டே இருக்கான், லைஃப்பை இழந்துக்கிட்டே இருக்கான்ல 9 வருஷமா, அந்த பையனை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணணும்ல. முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார். முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன் அவங்கள மறந்துடணும் அப்படின்னு. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த 1.5 மாத நினைவை நீங்கள் கடக்க முடியவில்லை அப்படின்னு உங்கள் உணர்வுகளை நீங்கள் வேலிடேட் பண்ணீங்கன்னா 9 வருடமாக ஒருவன் பொறுமையோடு காத்திருக்கிறானுங்கிற உணர்வையும் நீங்கள் வேலிடேட் பண்ணணும்ல. ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் சார். உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்களும் உங்கள் நினைவுகளும் மட்டும்தான் இருக்கீங்க. அந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு ஆள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 9 வருஷமா கூட இருக்கான். அதான் சார் உண்மை, கரெக்டாக சொல்றீங்க. சரி, அப்போ உடச்சி வந்துடணும்ல. நான் மனைவியா மாறுங்கன்னு கூட சொல்லலை, வாழ்க்கைக்குள்ள வாங்கன்னு சொல்றேன். புரியுதுங்க சார். புரிஞ்சதா?